ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஹோண்டா சிஆர்வியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2022 மாடல். இந்த கார் வந்து எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரில் நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடிங் டிக்கெட் வாங்கினேன். டெக்ஸஸ்லேருந்து லூசியானா போகும்போது. ஸோ அதனால் இந்த கார் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். இந்த காரோட லாங் டேர்ம் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 2022 மாடல். இப்போ வரைக்கும் இது வந்து 50,000 மைல்ஸ் வரைக்கும் ஓடிருக்கு. இந்த காரில் வந்து நிறைய குட் மெமரிஸும் இருக்குது. சில பல பிரச்சனையும் வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நார்மலா பார்த்தீங்கன்னா, இது வந்து 2022 மாடலுன்றதுனால இதோட ஸ்ட்ரக்சர் வேற மாரி இருக்கும். இதே போல இதில வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் இல்லாம ப்ரொஜெக்டர் ஹாலஜன் அண்ட் தென் ஹெட்லைட்ஸ் குடுத்துருப்பாங்க. இதில வந்து ஃபாக் லாம்ப்ஸ் வரும். இப்ப இருக்க 2024 மாடல்லலாம் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் அண்ட் தென் தேர் இஸ் நோ ஃபாக் லாம்ப்ஸ் ஆஸ் வெல். இந்த குரோம் இன்சர்ட் வந்து ஹெட்லைட்டுக்குள்ள குடுத்துருப்பாங்க. இது வந்து யூனிக்கா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதேபோல இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில இருக்காது. பட் ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாரி பானட்டுக்கும் நம்ம ஹெட்லைட்டுக்கும் நடுவுல குடுத்துருப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு பானட்டு கீழ நம்போ எல்இடி குடுக்குற மாரி ஒரு ஸ்ட்ரிப் லைட் குடுக்குற மாரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் தென் இதோட அலாய் டிசைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் டிசைன்ல இருக்கும். 19 இன்ச்சஸ் அலாய் குடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து இப்போ வர வண்டிலலாம் வர்றதில்ல. இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் பிளாக்கா குடுத்துட்டு ரொம்ப கிளாஸி, பிளாக் அந்த மாரி குடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு கிரே கன் மெட்டல்ல குடுத்துட்டு, அதில ஃப்ளவர் டிசைன் மாரி குடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஆஸ் யூசுவல் 4 வீல் டிஸ்க் பிரேக் வந்துரும். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த கார்ல. லைக் லேன் அசிஸ்டட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், பிளைண்ட் ஸ்பாட் மிரர்ஸ். பிளைண்ட் ஸ்பாட் மிரர்ன்றது என்னன்னா, இங்க கண்ணாடில ஒரு சின்னதா ஒரு ஐகான் மாரி இருக்கும். நீங்க பக்கத்தில ஏதாவது கிட்டக்க வந்தாலும் அது வந்து பிளிங்க் ஆகும். ரொம்ப கிட்டக்க வந்ததுன்னா அதிகமா பிளிங்க் ஆகும். அதனால நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அது ஒரு வார்னிங் மாரி இருக்கும். இது ஒரு பெர்ஃபெக்ட் 5 சீட்டர் கார் வித் குட் பூட் ஸ்பேஸ். நம்ம எங்கேயாவது லாங் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதேபோல இதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியர்ல வந்து ஃப்ளோர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா இருக்கும். அதனால நம்ம வந்து நடுவுல உட்கார்றவங்களுக்கும், இல்ல 3 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காரலாம் இந்த கார்ல. எனக்கு பிடிச்சது வந்து இந்த டெயில் லைட்ஸ். இப்போ வர 2024 மாடல்ல இந்த டெயில் லைட் இல்ல. இது வந்து 2022 மாடல்ன்றதுனால அந்த டெயில் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வால்வோஸ் டிசைன்ல இருக்கும். அண்ட் தென் ஃபுல்லாவே எல்இடி. இதோ இப்போ டெயில் லைட் போட சொல்றேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க. உங்களுக்கு டெயில் லைட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா 2 ஸ்ட்ரைப்ஸ் குடுத்துருப்பாங்க. ரியர் கேமரா வந்து அழகா இங்க டக் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும். ஒரு 423 கேஜிஸ் லக்கேஜ உள்ள வைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸான பூட் ஸ்பேஸ். அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த வண்டியில வந்து ஸ்பேர் வீல்லாம் வருது. இப்போ வர வண்டி எல்லாமே ஹைபிரிட் மோஸ்ட்லி பீப்பிள் வாங்குறதுனால ஸ்பேர் வீல் வர்றதில்ல. இதுல ஸ்பேர் வீல் வர்றதுனால நம்ம எங்கேயாவது லாங் போனாலும் பஞ்சர் ஆச்சுன்னா எத பத்தியும் பயப்படாம ஸ்பேர் வீல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் தென் 60/40 ஸ்ப்ளிட் சீட் குடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேமிலிக்கு கரெக்ட்டா இருக்கும் இந்த வண்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்இடில குடுத்துருக்காங்க இல்லையா? எல்இடி ஸ்ட்ரைப் லைட் மாரி குடுத்துருக்காங்க. இது இப்போ வர 2024 மாடல்லாம் வந்து பல்ப் குடுத்துருக்காங்க. அது ஏன் தான் அந்த மாரி பல்ப் மாத்துனாங்கன்னு தெரியல. காஸ்ட் கட்டிங்கா என்னன்னு தெரியல. பட் இந்த எல்இடில குடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகா ஸ்லீக்கா ஒரு டூயல் லைன் மாரி குடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நைட் டைம்லயும் ரொம்ப விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும். அதேபோல டெயில் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே எல்இடி. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல டிசைன் இது. பூட்டோட லெஃப்ட் சைடில சிஆர்வி எம்ப்ளம் குடுத்துருப்பாங்க. அது கீழ வந்து நம்ம இந்த வண்டிய வாங்கணும் இல்லையா? அந்த பிரான்ச்சோ அந்த டீலரோட லோகோ அது. ஹோண்டாவ பொறுத்தவரைக்கும், நம்ப டோரோட அவுட்டர் லைன்ல அதேபோல ரியர் குவார்ட்டர் பேனல் வரைக்கும் ஒரு குரோம் ஃபினிஷ் ஒண்ணு குடுப்பாங்க. அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸ்ல காமன். இதில ஷார்க் ஃபின் ஆண்டனா குடுத்துருக்காங்க. அதேபோல ஒரு சின்னதா ஒரு சன்ரூஃப் குடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியாது. கொஞ்சம் கிட்டக்க போவோம். சின்னதா ஒரு சன்ரூஃப் குடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவலா தான் ஆப்பரேட் பண்ணணும். பட் இதோட பர்ப்பஸ் சால்வ் ஆகுது. இதில கீலெஸ் என்ட்ரி இருக்கு. கிட்டக்க வந்தா அதுவே அன்லாக் ஆயிடும். கொஞ்சம் தூரம் போனா அதுவே லாக் ஆயிடும். ஸோ இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி கார். அதில எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நான் முன்ன சொன்ன மாரி ஹெட்லைட்டுக்கு மேல பானட் கீழ அழகா ஸ்ட்ரிப் லைட் மாரி ஒரு இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் இருக்கிறதே தெரியாது. பட் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கும். டிசைன் ஒரு நல்ல டிசைன் இது. அண்ட் தென் இந்த கார்ல என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்டர்ஸ். இன்ஜெக்டர்ஸ் ஒரு 2 முறை வந்து வாரண்டில கிளைம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஏசி கூலிங் இஷ்யூவும் வந்திருக்கு. ஹோண்டா ரிலையபிள்னு சொன்னாலுமே, சில பல பிரச்சனைகள்லாம் இப்போ இருந்துட்டு தான் அதெல்லாம் தாண்டி தான் இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இஷ்யூன்னு வந்தா வாரண்டில கிளைம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வண்டிய நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுவோம். ஜாலியா ஃபன் பண்ணுவோம். எந்த வண்டியா இருந்தாலும் சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.